ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா திருவண்ணாமலைக்கு நடந்தே போக போகிறோம். ஸோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ தான் போக போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். வாங்க போகலாம். ஒருவேளை நம்ம வந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து டிக்கெட் இருக்கான்றதை வந்து ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் விழுப்புரம் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸு. ஸோ நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து வரணும். ஒருத்தன் வந்து வண்டியில் வந்துட்டுருக்கான், இன்னொருத்தன் வந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்கான். ஸோ இதில் காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ நாங்கள் கால் போன போக்கில் போய்கிட்டு இருக்கோம். இங்கேயுமே எக்கச்சக்க வண்டி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ பேருமே வந்து வண்டி இங்கே விட்டுட்டு சேஃபாக ட்ரெயினில் போய்ட்டு மறுபடியும் வந்து வண்டி எடுத்துக்கிறாங்க போல். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நாங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். விழுப்புரம் ஜங்ஷனில் வேறு லெவலில் ஒரு கொடி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வந்து பேக் கேமரா வச்சு காட்டுறேன். கைஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வேணால் அந்த கொடி வந்து ரொம்பவே சின்னதாக தெரியலாம். பட் இந்த கொடி வந்து ரொம்ப 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 பெருசாக இருக்குது. ஒரே நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரை கண்டுபிடிச்சிட்டோம். நான் போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ. நாங்கள் மொத்தம் 5 பேர் போகிறோம். 5 பேருக்குமே டிக்கெட் எடுத்தாச்சு. ஜங்ஷனை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வேறு லெவலில் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ட்ரெயின் வந்து 7 மணிக்கு. ட்ரெயின் வந்து 7 மணிக்குங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் ஜங்ஷன் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்ணில் பட்டுச்சு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லா ட்ரெயினோட பேரும் அதனுடைய டைமிங்கை வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ஜங்ஷனில் வந்து பட்டுப்புடவை கடை ஒன்று வந்து பார்த்தோம். இந்த மொத்த ஜங்ஷன்லேயுமே இது மட்டும்தான் துணி கடை. மற்ற கடை எல்லாமே சும்மா ஆர்டினரி ஷாப்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த துணி கடையை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் இடத்துல எப்படி துணி கடை வைக்க விட்டாங்கன்னு தெரில. நான் எங்கே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க. எங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 தான் ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க. பட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் ட்ரெயின் வந்து வந்துச்சு. ஸோ எப்படியாவது ட்ரெயினில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. ஸோ வந்து ட்ரெயின் வந்து மாம்பழப்பட்டு ஸ்டாப்பிங்கில் நிறுத்தியிருக்காங்க. 7:05 ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. எங்களுக்கும் ஓரளவுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இடம் கிடச்சிருச்சு. இதை பாருங்கள், இவங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா திருக்கோயிலூரில் வந்து நிறுத்தியிருக்காங்க. நாங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்காக இறங்கியிருக்கோம். 1.5 மணி நேரம் ட்ராவலுங்கிறதுனால எங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து மினிமிலிட்ரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாட தெரியாது. அதனால் நாங்கள் வந்து மினிமிலிட்ரி விளையாடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மினிமிலிட்ரி பிடிக்குமான்றது வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடு. ஸோ இவனை பார்த்து பயந்துடாதீங்க. அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். அப்பப்போ மரம் கழிடும். ஸோ கைஸ் இவங்க தான் என்னுடைய 4 நண்பர்கள். அவங்களுடைய பேரெல்லாம் சொல்கிறேன். இவன் பேர் வந்து சுமத், அவன் பேர் ராகுல், அவன் பேர் குருமூர்த்தி, அவன் பேர் வந்து நதி. ஸோ இவனுங்க கூட தான் இப்போ நான் வந்து திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக திருவண்ணாமலை வந்துருச்சு. நான் இறங்கினதுக்கு அப்புறம் இதில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே எனக்கு செம ஷாக்கு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 10,000 பேர்கிட்ட வந்து கிரிவலம் திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு வந்திருக்காங்க. எனக்கு இது வந்து ஒரு புது அனுபவம். இது வரைக்கும் நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்ததில்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வந்திருக்கீங்களாங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீதி விஷயத்தை ரயில்வே ஸ்டேஷன் வெளில போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஒரு வழியாக நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து கோயிலுக்கு தான் போகணும். நாங்கள் உங்களை கோயிலில் மீட் பண்ணுறோம். பாய். கைஸ் காற்று வந்து சும்மா வேற லெவலில் அடிக்குது திருவண்ணாமலையில். ஸோ இப்போ எங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. ஸோ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் ஒரு வழியாக வந்து ஹோட்டல் வந்துட்டோம். பட் என்னால் வந்து என்ட்ரன்ஸை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஹோட்டல் அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. நானும் சுமத்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சில்லி பரோட்டாவும் மஷ்ரூம் சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்றவங்க எல்லாருமே வந்து இட்லி சாப்பிட்டாங்க. சில்லி பரோட்டாவை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எண்ணெய் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதே மஷ்ரூம் ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அப்படியே சிக்கன் ரைஸ் மாதிரியே இருந்துச்சு. சிக்கன் பீஸுக்கு பதிலாக இதில் மஷ்ரூம் இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தவொடனே இந்த ஹோட்டல். நீங்கள் வந்து இந்த சாப்பாடை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்வெஜ் மாதிரி தெரியலாம். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜிடேரியன். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கோயில் பக்கத்தில் வந்து எந்த ஒரு நான்வெஜ் ஃபுட்டு கடையுமே இருக்காது. நாங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கோயிலுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது. ஸோ பொம்மை கடையிலேருந்து சாப்பிட்ற கடை வரைக்குமே லைனாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் ஆட்டோவும் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் 5 பேருக்கு வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஸோ வந்து எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இவங்க எல்லாரையும் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வாங்கடானா வெறுங்கை வீசின்னு வந்துட்டானுங்க. இப்போ இந்த ஒரு லிட்டர் தண்ணியை வச்சு தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் கடக்கணும். ஸோ போகிற வழியில் தண்ணி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு நடந்து போக போக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்தில் அப்டேட் பண்ணுறேன்.
கைஸ் எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ராஜகோபுரம். ஸோ இதான் வந்து கோயில். இங்கேருந்தா வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்தா நம்ம வந்து 16 கிலோமீட்டர் வந்து நடக்கணும். சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்தே கும்பிட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சிவசிவாவை க்ளோஸ்அப் வச்சு பார்த்தோம். ஸோ அது வந்து ஒழுங்காகவே வரமாட்டேங்குது. ஸோ நாங்களும் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் வேறு லெவலில் வந்து ஒரு தேரை வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தேர் ஃபுல்லாகவே வந்து பூவை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பிச்சு உதறுது. ஸோ எல்லா மக்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. அதே இடத்துல நின்று எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தேரில் ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா விநாயகர் தான். ஸோ இந்த தேருக்கு பின்னாடி கூட ஒரு சாமி இருக்குது. ஸோ அதை நாங்கள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் எங்களால் கிட்ட கூட போக முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ மக்களுமே அப்படியே நின்று வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து எக்கச்சக்கமான சங்கு வேறு ஊதிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கன்ட்டு எல்லா இடத்துலையும். முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளோஸ்அப் வைக்கிறேன். விநாயகர் வந்து உங்களுக்கு தெரிகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாமி கும்பிட்றவங்க எல்லாருமே வந்து வீடியோ பார்த்து கும்பிட்டுக்கோங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஏன்னா வந்து நிறைய பேர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சாமி வந்து என்ன சாமின்னு தெரியல. மேபி வந்து பார்வதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாமி என்னன்னு தெரியல. ஸோ எங்களால் வந்து கிட்ட கூட போக முடியல. போக முடிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து கிட்ட போய் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப நேரமாக உங்களுக்கு அந்த சங்கு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, அது யாரால் கேட்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அது இவரால் தான். இவர் யாருன்னு தெரியல, அகோரின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து சங்கு ஊற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ எங்கள் பக்கத்தில் வந்தார். அதனால தான் நாங்கள் வந்து அவர் வீடியோ எடுத்தோம். ஸோ நாங்களும் அப்படியே தேரெல்லாம் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு யூடியூபரை பார்த்தோம். ஸோ அவரோட சேனலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்குது. நீங்கள் அந்த யூடியூபர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். இந்த யூடியூபர் யாருங்கிறதையும் நாங்கள் வந்து கிரிவலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணமாங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை அந்த அடையும். நீங்களே என்னோட வீடியோ பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் ரக்ஷகன். நன்றி.